கோவை மாவட்டம் காந்தவயல் பகுதியில் பழங்குடியின மாணவர்களுக்கு அமைக்கப்பட்ட தங்கும் விடுதி மற்றும் பள்ளி வகுப்பறை கட்டடங்கள் பராமரிப்பின்றி சேதமடைந்து வருகிறது. இது தொடர்பாக செய்தியாளர் செந்தில்குமார் வழங்கும் தகவல்களை கேட்கலாம். கோவை மாவட்டம் சிறுமுகை பேரூராட்சிக்குட்பட்ட காந்தவயல் என்ற இடத்தில் பழங்குடியின மாணவர்கள் படிக்கக்கூடிய உண்டு உறைவிட பள்ளியானது செயல்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட ஒரு 15க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த உண்டு உறைவிட பள்ளியில் பயின்று வரக்கூடிய நிலையில் அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய விடுதிகள் என்பது கட்டப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகள் ஆகியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த விடுதிகள் முழுவதும் மேற்கூரைகள் சேதமடைந்து காணப்படுகின்றன. அது மட்டும் இல்லாமல் அங்கு மின் இணைப்புக்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விளக்குகள் எல்லாம் பழுதடைந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தரைத்தளம் உள்ளிட்டவை எல்லாம் சேதமடைந்திருக்கிறது. எனவே மாணவர்களின் கல்வி என்பது தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மக்களுக்கு தேவைப்படுகிறது. குறிப்பாக பழங்குடியின குழந்தைகள் அதிகமாக படிக்கக்கூடிய இந்த பள்ளியில் மாணவர்களுக்கான கட்டமைப்பு என்பது இன்னும் போதிய அளவில் ஏற்படுத்தி தரப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே பள்ளியை அதாவது இங்கே இருக்கக்கூடிய கட்டிடங்களை புதுப்பித்து தர வேண்டும், மாணவர்கள் தங்கக்கூடிய விடுதிகளை சீரமைத்து தர வேண்டும் என இந்த பகுதி மக்கள் கோரிக்கை முன்வைத்து வருகின்றனர். இது குறித்து பேசுவதற்காக இந்த பகுதியைச் சேர்ந்த திரு மணி அவர்கள் நம்மளே இருக்கிறார். அவர்கள்ட்ட கேட்கலாம். சார், இந்த இந்த பள்ளிக்கூடம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நாளாக இருக்குது? இப்போ எப்படி இருக்குது இந்த பள்ளிக்கூடம்? இது ஒரு 10-30 வருஷம் இருக்குங்க. 10-30 வருஷத்துக்கு மேலே தான் இருக்குங்க. அதுலேருந்து கொஞ்சம் 20 பேர் 15 பேர் அப்படி 10-15 பேர் இருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் ஆளுக பசங்களாம் பெருசாச்சுங்க. அப்படியே அந்த ஸ்கூலு திருப்பி போட்டு தாங்க இது அப்புறம் ஓடெல்லாம் போட்டு இது நீட்டாக பண்ணி அப்புறம் அந்த ஸ்கூலு நம்மளை எழுதி கொடுத்து அப்புறம் அந்த ஸ்கூலு திருப்பி அங்கே மாற்றி பண்ணாங்க. அப்புறம் 2வது இந்த காம்பவுண்டு போட்டு அது பகுதி இப்போல்லாம் எல்லாமே இடிஞ்சு போச்சுங்க. அதெல்லாம் கொஞ்சம் நம்ம இந்த கவர்மெண்ட்டில் ஏதாச்சும் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்குங்க. அப்போ குழந்தைங்க இப்போ ஒரு 10-15 பிள்ளைங்க படிக்கிறாங்க. பிள்ளைகளே எல்லாம் போச்சு. நம்ம இங்கே பிள்ளைகளெல்லாம் ஊருக்காரெல்லாம் பேசி மீட்டிங் போட்டு எல்லாம் பிள்ளைகளெல்லாம் கொண்டு வந்து இப்போ சேர்த்தியாசுங்க. அதனால தான் கொஞ்சம் காம்பவுண்டெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கட்டி தட்டுங்க. அப்புறம் பாத்ரூமு ரொம்ப சின்னதுங்க. அது கொஞ்சம் பெருசு பண்ணி நல்லா படிக்கிற கலவாக பசங்க பிள்ளைங்க பாத்ரூமுக்கு போகிற மாதிரி பண்ணி கொடுக்கணுங்க. ஏன்னா தனியாக எல்லாம் தோட்டம் இருக்குது, எல்லாமே வெளியே போக முடியாதுங்க. அதனால் எங்களுக்கு அந்த பாத்ரூமு கொஞ்சம் பண்ணி தரணுங்க. இந்த ஹாஸ்டல் உள்ள கூட இருக்கக்கூடிய கட்டடம் இப்போ எப்படி இருக்குது? இங்கே என்ன மாதிரியான தேவை? இதெல்லாம் வந்து கட்டடம்லாம் ரொம்ப டேமேஜ். இது 10-30 வருஷம் ஆயிருக்குங்க. அதனால் கொஞ்சம் கட்டடம்லாம் டேமேஜ் தாங்க. ஆனால் அந்த ஸ்கூலே டேமேஜ் தாங்க. அதே வந்து ரொம்ப எல்லாம் பாருங்கள், எல்லாம் வெடிப்பு இருந்திருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு ஒரு அரசாங்கம் நல்லா பண்ணி கொடுத்தா நல்லதுங்க. ஆமாங்க. 30 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட கட்டிடம் என்பதால் அந்த கட்டிடமானது தற்பொழுது பழுதடைந்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் படிக்கக்கூடிய கல்விக்கூடம் அருகே இருக்கிறது. அதாவது இது வந்து விடுதி, அருகில் வந்து பள்ளிக்கூடம் இருக்கிறது. அதுவும் பல்வேறு இடங்களில் கட்டிடங்களானது விரிசலான ஏற்பட்டிருக்கிறது. அதுவும் 2003ஆம் ஆண்டு கட்டப்பட்ட கட்டிடம். எனவே மாணவர்கள் அச்சமின்றி கல்வி கற்கக்கூடிய வகையில் கட்டமைப்பு, அதாவது உள்கட்டமைப்பை அதிகப்படுத்தி தர வேண்டும். மாணவர்களுக்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடிய கழிவறை, அதுவும் வந்து இங்கே போதிய அளவில் இல்லை. அதாவது ஆசிரியர்கள் பயன்படுத்தக்கூடிய கழிவறையே மாணவர்களுக்கு ஒதுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. மாணவர்களுக்கான தனியாக கழிவறை ஏற்படுத்தி தரப்படவில்லை. எனவே இந்த கட்டமைப்பை முழுவதுமாக அரசு சீரமைத்து மாணவர்கள் தடையின்றி, குறிப்பாக மலைவாழ் மக்கள் படிக்கக்கூடிய பள்ளி இது. எனவே அவர்களுக்கு கல்வி தடையின்றி இருக்க வேண்டும் என்றால் கட்டமைப்பை மேம்படுத்தி தர வேண்டும் என இந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக மேட்டுப்பாளையத்திலிருந்து செய்தியாளர் செந்தில்குமார். விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார். தொடர்ந்து உதகை நகராட்சிக்கு உட்பட்ட வண்ணாரப்பேட்டை பகுதியில் அடிப்படை வசதிகள் இல்லாததாலும் தற்காலிக பாலம் முழுவதும் சேதமடைந்து காணப்படுவதாலும் மக்கள் கடும் சிரமங்களை எதிர்கொண்டு உள்ளனர். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் ஜெகதீஷன். விவரங்களை வழங்கலாம். உதகை நகராட்சிக்குட்பட்ட 4வது வார்டு பகுதியான வண்ணாரப்பேட்டை பகுதியில் சுமார் 150க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் பார்த்தீங்கன்னா கோடமந்து கால்வாயானது இங்க அமைந்துள்ளது. இப்பகுதியில் தற்காலிகமாக இவர்கள் கடந்து செல்வதற்காக வெறும் மரக்கட்டைகளால் ஆன
பாலமானது தற்காலிக பாலமானது அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் தற்போது பெய்து வரும் மழையின் காரணமாக முழுவதுமாகவே அது சேதமடைந்துள்ளது. மேலும் நகராட்சி சார்பில் இந்த கோடமந்து கால்வாயின் மீது ஒரு சிமெண்ட் பாலமானது அமைக்கப்பட்டுள்ளது. அதுவும் முற்றிலுமாக சேதமடைந்துள்ளதாக இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் பகுதியில் உள்ள நடைபாதைகளும் முறையாக சீரமைக்கப்படாமல் குண்டும் குழியுமாக உள்ளதால் பொதுமக்கள் மற்றும் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் கடும் அவதிக்கடைந்து வருவதாகவும் இப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இது குறித்து பல முறை நகரமன்ற உறுப்பினர்களிடம் தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை எனவும் இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இது குறித்து நம்முடைய இப்பகுதி மக்கள் பொதுமக்கள் உள்ளனர், அவர்களிடம் கேட்டறிந்து தெரிந்து கொள்ளலாம். அக்கா, இந்த பாலம் இது நாள் வரைக்கும் எத்தனை நாள் இப்படி இருக்கு? இது வரைக்கும் நீங்க நகரமன்றத்தை சொல்லியிருக்கீங்க, இது ஒரு 4.5 வருஷமா 5 வருஷமா இப்படியே தான் இருக்குது. இவங்க டிஎம்கே ஆட்சி வந்து எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் பண்ணி கொடுக்கல இன்ன வரைக்கும். இந்த பாலத்துல நடந்து போறாங்க, குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இன்னொரு சிமெண்ட் பாலம் இருக்கு, அதுவுமே பழுதடைஞ்ச நிலைமையில தான் இருக்குது. அதே மாதிரி இங்க நைட் பாத்தீங்கன்னா கடைகன்னிங்களுக்கு எல்லாம் போயிட்டு வரவங்க தான் மூட்டையெல்லாம் தூக்கிட்டு வருவாங்க. இந்த கடை பொருளுங்க எல்லாம் மூட்டை தூக்கிட்டு வருவாங்க. அதுல பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஸ்ட்ரீட் லைட் கிடையாது. ஃபுட்பாத் சரியான சீரமைக்கப்படாம இருக்குது. அதை கொஞ்சம் சரி பண்ணி தரணும்னு சொல்லி நகராட்சி நிர்வாகத்திட்ட எங்களோட கோரிக்கையை நாங்க வைக்கிறோம். கடந்த 4.5 ஆண்டு காலமாகவே இது பகுதியில் பாலம் அமைக்கப்படவில்லை எனவும் நடைபாதைகள் மற்றும் தெருவிளக்கு கூட முறையாக பராமரிக்கப்படாமல் இருப்பதாகவே இப்பகுதி மக்கள் தற்போது குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே நகராட்சி நிர்வாகம் மற்றும் நகரமன்ற உறுப்பினர் உடனடியாக இப்பகுதியில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு நடைபாதை, தெருவிளக்கு மற்றும் இந்த கோடமந்து கால்வாயின் மீது அமைக்கப்பட்டுள்ள பாலத்தினை முறையாக சீரமைத்து தர வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக உதகையிலிருந்து செய்தியாளர் ஜெகதீஷ். விவரங்களுக்கு நன்றி ஜெகதீஷன்.